தேவாதி தேவன் ராஜாதிராஜன் வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வபூமிக்கு ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பு தேவ ஜனங்களுக்கும் இளம் ஊழியர்களுக்கும் வேதத்தை நேசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்கிறேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்னையிலிருந்து என்னுடைய அன்பு சகோதரன் ஆரோன் ஒரு கேள்வியை அனுப்பியிருந்தார். ஐயா, நீங்கள் கோரேஸ் ராஜாவை பற்றி கொஞ்சம் தெளிவாக பேசுங்கள் என்று. இன்றைய வேத வெளிச்சத்தில் இன்றைக்கு கோரேஸ் ராஜாவை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். தெரிந்தவர்களுக்காக அல்ல, தெரியாதவர்களுக்காக பேசுகிறேன். ஆகையினாலே அந்த சம்பவங்களை அறியாதவர்கள் கண்டிப்பாக அந்த முழு செய்தியை நீங்கள் கேளுங்கள். தயவு செய்து இந்த காணொலியை காண்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து எங்களுக்கு உங்களுடைய ஊக்கத்தை ஆதரவை கொடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலை அறிமுகப்படுத்தி நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். சத்தியத்தினுடைய வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிப்பதாக. God bless you. நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக சத்தியத்தினுடைய வெளிச்சத்திற்குள்ளாக செல்லலாம். கோரேஸ் ராஜாவை குறித்து நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக முதலாவது இஸ்ரவேலருடைய சரித்திரத்தை கொஞ்சம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், சவுல், தாவீது, சாலமோன் இந்த 3 ராஜாக்கள் காலத்தில் இஸ்ரவேல் தேசம் சமஸ்த இஸ்ரவேல் குடும்பமாக ஒரே தேசமாக இருந்தது. ரெகபியாம் காலத்தில் தேசம் பிரிக்கப்பட்டு 12 கோத்திரங்கள் இஸ்ரவேல் தேசமாகவும் 2 கோத்திரங்கள் யூதா தேசமாகவும் பிரிந்து போயிற்று. இந்த காலகட்டத்தில் அடிக்கடி யுத்தங்கள் நடக்கும். பெலிஸ்தர்கள், அமலேக்கியர்கள், மீதியானியர்கள் இப்படி போன்ற சின்ன சின்ன தேசங்களோடு அவர்கள் யுத்தத்தில் போராடி கொண்டே இருந்தனர். இந்த காலகட்டத்தில் தான் அசிரியா, பாபிலோன் போன்ற பெரு ராஜ்யங்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாகவும் யூதாவுக்கு விரோதமாகவும் வந்து தேசத்தை தீக்கிரையாக்கி சிறைபிடித்து கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டது. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று இன்றைக்கு நாம் நம்முடைய வேத ஆராய்ச்சியிலே நாம் பார்க்க போகிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் தேசம், யூதா தேசம் ரெண்டுக்குமே தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொடுத்திருந்தார். தேவனுடைய நியாயப்பிரமாணம் அவர்களுக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் இவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை மீறினார்கள், தேவனுடைய கட்டளையை மீறினார்கள், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமற் போனார்கள். அதற்கு பதிலாக அந்நிய தெய்வங்களை உள்ளே வரவழைத்து மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் ஏராளமான விக்கிரக சிலைகளையும் அங்கே நிறுவி கர்த்தருக்கு எதிரான ஒரு வழிபாட்டு நிலையை கொண்டு வந்தார்கள். தேவனுடைய தீர்க்கதரிசிகள் அங்கு அவமதிக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லக்கூடிய தேவனுடைய தீர்க்கதரிசிகள் அங்கே கொலை செய்யப்பட்டார்கள். இஸ்ரவேல் நகரத்தில், எருசலேம் தேசத்தில் தேவனாகிய கர்த்தருடைய அந்த கட்டளைகள்லாம் மீறப்பட்டபடினாலே தேவனுடைய கோபம் அவர்கள் மேலே மூண்டது. தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டதற்கான காரணம் நான் சொல்லிட்டேன். கர்த்தரை கோபப்படுத்தும்படியான அனைத்து காரியங்களையும் அவர்கள் செய்தார்கள். இன்னொரு விஷயம், தேவன் பல கட்டளைகளை நியாயப்பிரமாணத்தில் கை கொள்ளும்படி கொடுத்திருந்தார். முக்கியமான கட்டளை, 6 நாள் நீ வேலை செய்யலாம், 7ஆவது நாள் ஓய்ந்திருக்க வேண்டும். 6 வருஷம் உன் நிலத்தில் நீ பயிர் செய்யலாம், 7ஆவது வருஷம் நிலத்துக்கு நீ ஓய்வு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் 6ஆவது வருஷத்தில் 7ஆவது வருஷத்துக்கும் சேர்த்து ரெட்டிப்பாக விளைந்துவிடும். இது தேவனுடைய கட்டளை. தேவனுடைய வார்த்தையை கை கொள்கிறவர்களுக்கு நிலம் 6ஆவது வருஷம் 2 மடங்கு விளையும். ஆகையினாலே 7ஆவது வருஷம் நிலம் ஓய்ந்திருக்க வேண்டும். இவர்கள் ஏற்கனவே பயிராகி வந்திருக்கிறத சாப்பிட்டுட்டு
வீட்டில் சும்மா இருக்க வேண்டும். வேறு எந்த வேலையும் கிடையாது. 7வது வருஷம் நிலத்துக்கு ஓய்வு, விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்கும் ஓய்வு. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 49 வருஷம், அதாவது 7 ஓய்வு ஆண்டுகள். அந்த 49 வருஷத்துக்கு அப்புறம் 50வது வருஷம், அது யூபிலி வருஷம் எனப்படும். அந்த 49வது ஆண்டு 7வது ஓய்வு வருஷத்தில் நிலமானது 3 மடங்கு அதிகமாக விளையும். 49, 50, 51 3 வருஷம் அவள் எதையும் செய்ய வேண்டியதில்லை, சும்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு 52வது வருஷம் வேலையை தொடங்கினா போதும். இதெல்லாம் தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டவர்கள். இதை கண்டிப்பாக கை கொள்ள வேண்டும். இந்த கட்டளைகளை கை கொள்ளாதவன் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான், அறுப்புண்டு போவான். இதெல்லாம் தேவனுடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு. நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். இஸ்ரவேல் யூதா தேவனுக்கு விரோதமான பாவத்தில் மும்முரமாக இருந்து தேவனுடைய கோபத்துக்கு காரணங்களாக மாறிவிட்டார்கள். 490 வருஷம் தேவனுடைய கட்டளைகளை மறந்து 7வது வருஷத்திலேயும் அவர்கள் நிலத்துக்கு ஓய்வு கொடுக்காமல் பயிர் செய்து அறுவடை செய்தார்கள். மீண்டும் சொல்கிறேன், 490 வருஷங்கள் அவர்கள் தேவனுடைய கட்டளையை மீறி, தேவனுடைய கட்டளையை மறந்து தேசத்தினுடைய நிலத்துக்கு 7வது வருஷம் ஓய்வு கொடுக்காமல் பயிர் செய்து அறுவடை செய்தார்கள். இப்போ 490 வருஷத்துக்கு எத்தனை வருஷம் ஓய்வு வருஷமாக இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கணக்கு பார்த்துக்கீங்க. 70 வருஷம் ஓய்வு வருஷங்களாக இருந்திருக்க வேண்டும். இப்போ தான் தேவன் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறார். 2 நாளாகமும் 36வது அதிகாரம் 21 வாசிக்கிறேன், கேளுங்க. கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீருமட்டும், அதாவது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே எரேமியா தீர்க்கதரிசி எழுப்பி சொல்லுகிறார். 70 வருஷம் ஜனங்கள் சிறைபிடிக்கப்பட்டு போவார்கள் என்று சொல்லி. ஏன்னா ஊரில் இருந்தால் தானே 7வது வருஷம் ஓய்வு கொடுக்காம நிலத்தில் விதைச்சி பயிர் செய்து அறுவடை செய்கிறாங்க. அதனால் ஊர்லேயே இவங்களை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறார். இவங்களை நான் அந்நிய தேசத்துக்கு கொண்டு போய் அடிமைகளாக வைப்பேன், 70 வருஷம் முடிஞ்ச பிற்பாடு மீண்டும் வெளில கொண்டு வந்து சேர்ப்பேன்னு சொல்கிறார். அதை தான் நம்ம என்ன செய்யணும், ஆசிக்கிறோம். இந்த காலகட்டத்தில் தான் பாபிலோன் தேசத்துலேருந்து நேபுகாத்நேச்சார் வரார். அதுக்கு முன்னாடி இஸ்ரவேல், அதாவது யூதா இஸ்ரவேல் சொன்னேன், இஸ்ரவேலுக்கு விரோதமாக சல்மனாசார் வந்து இஸ்ரவேல் தேசத்தை பிடித்து கொண்டு போய் அங்கே அசிரியாவிலே குடியமர்த்தி விடுகிறார். அதற்கு பிற்பாடு பாபிலோன் தேசத்திலேருந்து வந்து நீந்திருக்கிற யூதர்கள், இஸ்ரவேலர்கள் எல்லாரையும் இந்த நேபுகாத்நேச்சார் சிறைப்பிடித்து கொண்டு போக வருகிறார். அந்த நாட்களில் யோயாக்கீம், அதுக்கு பிற்பாடு யோயாக்கீமுடைய சித்தப்பா சிதேக்கியா, இவர்களெல்லாம் ஆட்சி அமர்த்துறாங்க. சிதேக்கியா ராஜா நேபுகாத்நேச்சாருக்கு விரோதமாக கலகம் பண்ணி கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காம கர்த்தருக்கு விரோதமாக தன் தோலை அவன் உயர்த்தினபடினால இப்போ மீண்டும் இந்த நேபுகாத்நேச்சார் வருகிறார். அதுதான் 2 நாளாகமும் 36வது அதிகாரத்தில் 16 வாசிக்கிறேன். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயமில்லாமல் போயிற்று. ஆதலால் அவர் அவர்கள் மேல் கல்தேயரின் ராஜாவை வரப்பண்ணினார். அவன் அவர்கள் வாலிபரை அவருடைய பரிசுத்தமான ஆலயத்திலே
பட்டயத்தினாலே கொன்று வாலிபரையும் கன்னியாஸ்திரிகளையும் முதியோரையும் விருத்தாப்பியரையும் தப்ப விடவில்லை. எல்லாரையும் தேவன் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் தேவனுடைய ஆலயத்தின் பெரிதும் சிறிதுமான பணிமுட்டுகள் அனைத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களும் ராஜாவுக்கும் அவன் பிரபுகளுக்கும் இருந்த பொக்கிஷங்களுமாகிய அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போனான். அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி எருசலேமின் அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகளை எல்லாம் அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்து திவ்யமான பனிமுட்டுகளை எல்லாம் அழித்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிதேக்கியாவினுடைய நாட்களில் தேசமானது பாபிலோன் ராஜாவால் சிறைபிடிக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஆலயமானது தீக்கிரையாக்கப்படுகிறது. ஆலயத்தில் இருந்ததான எல்லா பரிசுத்தமான தேவனுடைய ஆலய பனிமுட்டுகள் உபயோகப் பொருட்கள் அத்தனையும் பாபிலோனுக்கு பொண்ணு வெளியமான பாத்திரங்கள்லாம் பாபிலோனுக்கு கொள்ளை பொருளாக கொண்டு போகப்படுகிறது. புரிந்து கொள்ளுங்கள், இந்த ஜனங்கள் சிறைபிடிக்கப்பட்டு தேசத்திலிருந்து இப்போது பாபிலோனில் அடிமைகளாக இருக்கிறார்கள். எவ்வளோ காலம் அடிமையாக இருக்கிறாங்க? 70 வருஷம். இந்த 70 வருட ஆட்சி காலம் நேபுகாத்நேச்சாரும் அவனுடைய குமாரனாகிய பெல்சாத்சார், இந்த 2 பேருடைய ஆட்சி காலமும் 70 வருஷம். இந்த 70 வருஷம் இந்த 2 பேருக்கு கீழே அவர்கள் தேசத்தில் அடிமைகளாக இருக்கிறார்கள். நீங்கள் கவனிங்க, அந்த நாட்களில் மிகப்பெரிய வல்லரசு பாபிலோன். பாபிலோனுடைய அதாவது கல்தையருடைய அந்த தலைநகரம் தான் பாபிலோன். கல்தையர்கள் மிகப்பெரிய வல்லரசாக அன்றைக்கு இருந்தார்கள். அவருடைய தலைநகரம் பாபிலோன். அவருடைய ராஜா நேபுகாத்நேச்சார். இந்த காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா அசிரியா என்று சொன்னோம் பார்த்தீங்களா, அசிரியாவினுடைய தலைநகரம் நினிவே. அசிரிய ராஜ்யம் 2 பகுதியாக இருந்துச்சு. மேதிய பெர்சிய அரசு. நல்லா கவனிங்க, மேதிய பெர்சிய அரசு. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ரஷ்யா பாபிலோன் போலவோ, அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மேதிய பெர்சிய நாடுகள் போலவோ இருந்துச்சு. பாபிலோன் வல்லரசாக இருந்தாலும் இந்த மேதிய பெர்சிய அரசு, நீங்கள் எஸ்தர் 1வது அதிகாரம் 1வது வசனத்தின்படி இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் 127 நாடுகளை உள்ளடக்கிறது. அதாவது அன்றைய உலகத்தினுடைய 3/2 பங்கை ஆளுகை செய்யக்கூடியவர்களாக இந்த மேதிய பெர்சிய அரசுகள் இருந்துச்சு. இது 2மே நேச நாடுகள் அல்லது கூட்டணி அரசுகள். இப்போ அமெரிக்க ஐக்கிய நாடுகள் போல நீங்கள் வச்சுக்க பிரிக்க முடியாத ஒன்று. மேதிய பெர்சியர் இருவருக்கும் சட்டங்கள் ஒன்று, அவருடைய கலாச்சாரங்கள் ஒன்று. வேதாகமத்தில் நீங்கள் எஸ்ரா வாசிங்க, எஸ்தர் வாசிங்க, நீங்கள் தானியல் புஸ்தகத்தை வாசிங்க, நீங்கள் நல்லா என்ன பண்ணலாம், வேத ஆதாரங்களை கொடுத்துட்டு நீங்களே வாசித்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ கவனிங்க, சிறுவேல் தேசத்தில் இருந்ததான எல்லா யூதர்களும் இப்போது பாபிலோனில் அடிமைகளாக இருக்கிறார்கள். நேபுகாத்நேச்சார், அதுக்கு அடுத்தது பெல்சாத்சார். நேபுகாத்நேச்சாருடைய குமாரனுடைய அந்த ஆட்சி காலம் முடிவு கிட்டத்தட்ட 70 வருஷம் முடிய போகுது. 70 வருஷம் முடிய போது ராஜாவே இப்போ அவங்க ஊரில் அவங்க தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி இப்போ நம்முடைய தேசத்துலேருந்து அவங்க என்ன செஞ்சிருவாங்க, புறப்பட்டு அவங்க ஊருக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி ராஜாட்ட சொல்கிறாங்க. அதை சொல்கிறேன், அது எப்படி இவ்வளோ பலத்த ராஜ்யத்துலேருந்து அவங்க புறப்பட்டு போயிட முடியுமா? பாபிலோன்னா என்ன சும்மாவா? நான் கட்டின பாபிலோன் அல்லவா? பெருமை பாராட்டுறான். நேபுகாத்நேச்சார் மாத்திரம் அவனுடைய மகனும். பாபிலோன் தேசத்தை பற்றி ஒன்று நல்லா சொல்கிறேன், கவனிங்க. பாபிலோன் தேசத்தை அவ்வளோ எளிதாக யாராலையும் பிடிக்க முடியாது. 60 முழ உயரமான சுற்றுச்சுவர். பாபிலோன் தேசத்தினுடைய சுற்றுச்சுவர் 60 முழ உயரம், அதாவது 90 அடி உயரம். 90 அடி உயரம். அந்த சுவருடைய அகலம் வளர்த்துமா நம்ம ஊர் மாதிரி 1 அடி 1 அடி 2 அடிலாம் கிடையாதுங்க. அந்த சுவருடைய அகலம் 60 அடி. அந்த சுவர் மேலே 10 ரதங்களை பக்கத்தில் ஒன்றா நிறுத்தி ஒரே நேரத்தில் அந்த அலங்கத்தினுடைய அந்த உச்சி சுவர் மேலே ரதங்கள் 10 ரதங்கள் ரவுண்ட் அடிக்கிற அளவுக்கு அவ்வளோ விஸ்தாரமான, அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எப்பேற்பட்ட சுவர், இவ்வளோ பலமான சுவர், அதை இடிக்க முடியுமா? அதுக்கு மேலே கோபுரங்கள், அலங்கத்திற்கு மேலே வீடுகள், அவ்வளோ மகிமையாக சுவரே அவ்வளோ மகிமையாக கட்டப்பட்டிருந்துச்சு.
அந்த சுவரை சுற்றிலும் அகழிகள், யாருமே உள்ளே வர முடியாது, சுவரை இடிக்கிறது சாத்தியமில்லாத காரியம். ஆனால் ஒரே ஒரு காரியம், அந்த யூப்ரட்டிஸ்ங்கிறதான அந்த நதி, பிரவாகித்து வரக்கூடிய அந்த நதி அந்த சுவர் வழியாக பாபிலோனுக்குள்ளே வந்து அடுத்த சுவர் வழியாக அது பாபிலோனை விட்டு வெளியே கடந்து போகும். பாபிலோனுக்குள்ளே வர்றதுக்கு ஒரே ஒரு வழி அந்த நதி வழியாக தான் வர முடியும். அதுவும் அந்த நதி கரை புரண்டு ஓடக்கூடியது. அந்த நதி வழியாக வந்து உள்ள தேசத்தை பிடிக்கிறதுலாம் சாத்தியமற்ற ஒரு காரியம். வடிவமைத்து கட்டப்பட்டதான வடிப்பமான சீயோன் பர்வதம் மாதிரி பாபிலோன் அவ்வளோ மகிமையாக கட்டப்பட்டதான ஒரு பட்டணம். இந்த தேசத்தினுடைய மக்கள் என்னுடைய அடிமை தலையிலிருந்து எப்படி அவங்க போவாங்க, மீண்டு போவாங்க? தீர்க்கதரிசி சொல்லட்டும், யார் வேணாலும் சொல்லட்டும், எந்த தேவர்களும் என்னுடைய கையிலேருந்து அவங்கள காப்பாற்ற முடியாது. கொண்டு வா அந்த தேவர்கள் பயன்படுத்திய ஆலயத்தினுடைய பாத்திரங்கள் என்று சொல்லி எல்லா பாத்திரத்தையும் கொண்டு வந்து, இப்போ பரிசுத்தமான ஆலயத்தினுடைய பாத்திரங்கள் அனைத்துலேயும் அசுத்தமான மதுவை ஊற்றி மதுபானத்தை பருகக்கூடிய கோப்பைகளாக அதை மாற்றிவிட்டார். தேவனுடைய கோபம் உக்கிரமாக உண்டது. இந்த விழா நடந்து கொண்டு இருக்கிற அந்த மும்முரமான நேரத்தில் ஒரு விரல் பெல்சாத்சாருடைய கண்ணுக்கு படும்படியாக சுவரில் எழுதிட்டு, மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின். அந்த வார்த்தையை கேட்ட உடனே பெல்சாத்சார் பயந்து நடுங்குகிறான். அதே ராத்திரி நேரத்தில் இந்த தேசத்தை பிடிக்கும்படி மேதிய ராஜாவாகிய தரியு வருகிறார். தரியு வந்து இந்த சுவரை பார்த்தோன்னே மறண்டு போயிடுறார். இந்த யூப்ரட்டிஸ் நதியை பார்த்தோன்னே எப்படி உள்ளே போகிறதுன்னு சொல்லி அவருக்கு கலக்கும். இந்த நேரத்தில் தான் உதவிக்கு கோரேஸ் ராஜாவை அழைக்கிறார். கோரேஸ் ராஜா பெர்சிய மன்னன். நல்லா கவனிங்க, மேதிய மன்னன் தரியு, பெர்சிய மன்னன் கோரேஸ், இரண்டும் நேச நாடுகள். தரியுக்கு ஆண் வாரிசு இல்லை. தன்னுடைய மகளை கோரேஸுக்கு மனம் முடித்து கொடுத்தான். இருவரும் ஒருவர்கள். தரியு மாமனார், கோரேஸ் மருமகன். இப்போ கோரேஸ் வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்த உடனே அவருக்கு ஒரு நல்ல ஐடியாவை ஆண்டவர் கொடுக்குறாரு. அந்த யூப்ரட்டிஸ் நதியை வேறு பக்கமாக வாய்க்கால்களை வெட்டுக்கணும்னு சொல்லி வந்திருந்ததான லட்சக்கணக்கான படைவீரர்களை வச்சு பெரிய பள்ளங்களை வெட்டி சதுப்பு நிலத்துக்கு பக்கம் திருப்பி விட்டுட்டார். நதியெல்லாம் அந்த பக்கம் திரும்பின உடனே இப்போ உள்ளே போகிறதான அந்த நதி வற்றி போயிட்டு, உள்ளே போகிறதான நதி வற்றி போயிட்டு. இப்போ நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்க. ஏசாயா 44வது அதிகாரம் 27, 28. நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரையாக்குவேன் என்றும் சொல்லுகிறவர். கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். இந்த கோரேஸ் மூலமாக ஆழம் வற்றி போச்சு, எல்லாமே வெட்டாந்தரை ஆயிடுச்சு. இப்போ யூப்ரட்டிஸ் நதி பிரவேசிக்கிறதான அந்த பாதை வழியாக உள்ளே சென்று அந்த பாபிலோன் மகாநகரத்தை பிடிக்கிறார்கள். உலகத்தில் 2 மகாநகரங்கள் தான், ஒன்று நினிவே, இன்னொன்று பாபிலோன். நினிவே அசிரியாவினுடைய தலைநகர், பாபிலோன் கல்தேயாவினுடைய தலைநகர். இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது அந்த வழியே உள்ளே பிரவேசிக்கிறார்கள். உள்ளே பிரவேசிக்கும் போது அந்த நதி ஓடின அந்த கீழ்த்தளத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரும் பெரும் பாதாள அறைகள் போல கட்டப்பட்டிருக்கு. ஆனால் அது பாதாள அறைகள் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே இடிக்க சொல்கிறான். ஒன்று ஒன்று இடித்து பார்க்கும்போது அழகாக பிளான் பண்ணி கீழே பாதாள அறைகளை வைத்து உலகமெங்கு யுத்தம் பண்ணி கொள்ளையடித்த எல்லா விதமான வெள்ளியையும் பொன்னையும் ரத்தினங்களையும் வைரங்களையும் எல்லாம் உள்ள பாதாள அறைகளில் உள்ளே வச்சு அதுக்கு மேலே நதியை ஓடுற மாதிரி பண்ணித்தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரகசிய அறை எங்கேயா பார்த்துருக்குறீங்களா? நதிக்கு அடியில் பாதாள அறை, பாதாள அறைக்குள்ள பொக்கிஷங்கள். யாராவது கண்டுபிடிக்க முடியுமா எதிரி நாட்டில்? அந்த காலகட்டத்தில் ராஜாக்கள்
கோயில்களை மிக புனிதமாக அவர்கள் கருதியபடினாலே யுத்தம் பண்ணினாலும் கோயில்களை இடிக்க மாட்டாங்க, கோயில்களை தொட மாட்டாங்க. காரணம், கோயில்களுக்குள்ளே தான் கொண்டு போயிட்டு அந்த தஸ்தாவேஜிகள் மற்றும் பொன்னையும் பொருளையும் என்ன செஞ்சுருப்பாங்க. பொக்கிஷ அறை என்கிறதான அந்த பொக்கிஷ சாலை கோயில்களுக்குள்ளே இருக்கும். கோயில்களுக்குள்ளே யாரும் போக மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். ஆனால் இந்த பாபிலோன் மன்னன் கோயிலுக்குள்ளே போய் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கோயிலை இடித்து தீக்கிரையாக்கிட்டு அப்படி வந்தபடினால இந்த பாபிலோனுடைய மன்னன் என்ன மாதிரியே எல்லாரும் யோசிக்க மாட்டாங்க, கோயிலெல்லாம் புனிதமாக நினைக்க மாட்டாங்க. ஆகையினால நம்ம பொக்கிஷத்தை கோயிலுக்குள்ளே வைக்கக்கூடாது. எவனுமே யோசிக்காதபடிக்கு நம்ம ஊருக்குள்ளே போகிறதான இந்த நதிக்கு அடியிலே பாதாள அறைகளை கட்டி அந்த பாதாள அறைகளுக்குள்ளே பொன்னையும் வெள்ளியையும் வைரங்களையும் வைடூரியங்களையும் தனித்தனியாக வைக்க வேண்டும் என்று சொல்லி மிக சிறப்பான, அதனால தான் சொல்கிறேன், நான் கட்டிய பாபிலோன். இந்த ஐடியா எவனாலுமே இது யோசிக்க முடியாது. எவனும் கொள்ளையடிக்கணுன்ற எண்ணத்தோடு உள்ளே வந்து நாட்டையே பிடிச்சா கூட அது எங்கே இருக்குது பொருள் யாருக்குமே தெரியக்கூடாது. அவ்வளோ ரகசியமாக வைத்து வாசிக்கிற கவனிங்க. ஏசாயா 45வது அதிகாரத்தில் 1 வாசிக்கிறேன். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சபையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. எவ்வளோ அழகாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த கோரேஸ் அந்த யூப்ரட்டிஸ் நதி பாபிலோனுக்குள்ளே பிரவேசிக்கிற அந்த பாதை வழியை தன்னுடைய படைகளோடு உள்ளே வரும்போது, என்னப்பா காலுக்கு அடியில் பெரிய பெரிய பாதாள அறைகள் போல் இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் உடச்சி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொக்கிஷங்கள். இதை தான் ஆண்டவர் சொல்கிறார், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாலையில் முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். இந்த கோரேஸுக்காக ஆண்டவர் எவ்வளோ தீர்க்கதரிசன வார்த்தைகள் வச்சுருக்காரு பாருங்க. அன்றைக்கி அவன் போகிறப்ப அவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை அவன் என்ன செய்கிறான், கண்டுபிடிக்கிறான். தேவனுடைய வார்த்தை ஏதோ சாதாரணமாக எழுதப்பட்டதில்லை, ஒவ்வொரு எழுத்தும் மிக துல்லியமாக நிறைவேறுகிறது. கோரேஸுக்கு கர்த்தரை தெரியாது, அவனுக்கு அசீரிய தெய்வங்களை தான் தெரியும். மேதிய பெர்சிய தெய்வங்கள் அந்த கலாச்சாரங்கள் மட்டும் தான் அவனுக்கு தெரியும். ஆனால் இந்த கோரேஸை உருவாக்குறது யார் தெரியுமா? இவன் பிறப்பதற்கு 175 ஆண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்த ஏசாயா தீர்க்கதரிசி இவனை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். இவன் பேரை சொல்கிறான். ஆண்டவர் இவன் பிறப்பதற்கு முன்னதாகவே இவனுடைய பிறப்பை முன்னறிவிக்கிறார். இவனுக்கு அவங்க ஊரில் பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் 175 ஆண்டுகளுக்கு முன்னதாக பெயர் சுட்டுகிறார். அவனுடைய பிறப்பை முன்குறித்தது மாத்திரமல்ல, அவனை பேர் சொல்ல நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு பேர் வச்சதே நான் தாண்டார். அப்போ கோரேஸை ஆண்டவர் உருவாக்கினதே ஒரு நோக்கத்திற்காக தான் உருவாக்கினார். மீண்டும் 70 ஆண்டுக்கு பிற்பாடு கோரேசருடைய கட்டளையினாலே என் ஜனங்கள் இழந்து போன வெள்ளியோடும் பொன்னோடும் சிறைபிடிக்கப்பட்டு சிறையில் இருக்கிறதான தேவனுடைய ஆலயத்தினுடைய பரிசுத்தமான பனிமுட்டுகளோடும் என்னுடைய ஜனங்கள் திரும்பி வந்து எனக்கு ஆலயம் கட்ட வேண்டும், அதற்கு இந்த கோரேஸ் வேண்டும் என்று சொல்லி இந்த கோரேஸை ஆண்டவர் 175 ஆண்டுகளுக்கு முன்னதாக முன்குறிக்கிறார். இன்னொரு காரியத்தை சொல்கிறேன், எந்த ராஜா கிட்டையும் தேவன் தீர்க்கதரிசிகளை அனுப்பி பேசுவார். ஆனால் இந்த ராஜா கிட்ட தேவன் எந்த தீர்க்கதரிசியும் அனுப்பி பேசலை. அப்படி பேசுகிறதா எந்த சரித்திரமும் இல்லை. கோரேஸே சொல்கிறான், ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறார் வாசிக்கிற கேளுங்க. எஸ்ரா புஸ்தகம் 1வது அதிகாரம் 1 வாசிக்கிறேன். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்துள்ளி
யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். அந்த ஜனங்கள் மீதியாய் இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கியிருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறதும் அன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணுவித்தார். புரியுது அவங்களுக்கு? தேவனே அவனுடைய ஆவியை ஏவி நேரடியாக அவனோடு இடைப்பட்டு அவனோடு பேசுகிறார். யூதாவில் எனக்கு நீ ஆலயம் கட்ட வேண்டும். யூதாவில் உள்ள எருசலேமில் நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும். இவர்களை கொண்டு கட்ட வேண்டும். அவர்களுக்கு நீ உதவி. எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு அற்புதமான தேவனுடைய வார்த்தைகள். என்னாச்சுன்னா 70 வருஷம் முடிகிற தருவாயில் கரெக்டாக அந்த ராஜ்யம் பிடிக்கப்படுது. அந்த ராத்திரியிலேயே பெல்சாத்சார் கொலை செய்யப்படுகிறான். இப்போ மேதியனாகிய தரியு அங்கு ஆட்சி பொறுப்பெடுக்கிறார். இந்த சம்பவம் நடக்கும்போது 68வது வருட சிறையிருப்பு. 2 வருஷம் அந்த மேதியனாகிய தரியு அங்கே அரசாங்க 2 வருஷத்தில் அவன் இறந்து போகிறான். அவன் இறந்து போன பிற்பாடு ஆண் வாரிசு இல்லாதபடினாலே தன்னுடைய மருமகனே அந்த பாபிலோனுடைய ராஜ்யத்தையும் தன்னுடைய ஆட்சி பொறுப்புகளை கொண்டு வரார். இந்த கோரேஸுக்கு கீழே என்னெல்லாம் இருக்கு பாருங்க. மேதியா, பெர்சியா, பாபிலோன். உலகத்தினுடைய 3/2 பெரும் பகுதி ஆட்சி செய்த மாமன்னன். ஆங்கிலத்தில் சைரஸ் தி கிரேட், மகா மன்னன். கோரேஸ், மகா கோரேஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மகா அலெக்சாண்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மகாவீரன் நெப்போலியன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதற்கெல்லாம் முன்னதாக எழுப்பின ஒரு மகா வீரன், மகா மன்னன், அவன்தான் இந்த கோரேஸ். மகா அலெக்சாண்டர் கிரேக்க மன்னன். மகா நெப்போலியன், மகாவீரன் நெப்போலியன் பிரான்ஸ். இங்கே இந்த கோரேஸ், மேதியா, பெர்சியா. பெர்சியா என்றால் பாரசீகம் என்று சொல்லி தமிழில் சொல்லுவோம் அல்லவா? பாரசீகம். நீங்கள் பாரசீகர்லாம் நம்ம நாட்டை வந்து ஆட்சி செஞ்சாங்களாம் நீங்கள் வாசிக்கலாம். இந்தியா சாதாரணமான ஒரு நாடு இல்லைங்க. இந்தியாவையே ஜெயித்து கப்பம் கட்ட வச்சிருக்கிறான். இந்தியாவுடைய வரலாற்று பதிவேடுகள் அதற்கு. சாதாரணமாக திராவிட மன்னர்களையே ஜெயிக்க முடியாது. சேர சோழ பாண்டியர்கள் அவ்வளவு வல்லமையான மன்னர்கள். திராவிட பூமி என்பது மலையாளம், தமிழ், கன்னடம், தெலுங்கு ஆகிய 4 மொழிகளை பேசக்கூடிய இந்த இனத்தினுடைய வரலாறு தான் திராவிட வரலாறு. இந்த தேசம்தான் திராவிட தேசம். இந்த திராவிட மன்னர்கள் தான் சேர சோழ பாண்டியர்கள். இவரில் வீழ்த்துறது எவ்வளோ கஷ்டம். ஆனால் எங்கேயோ இருந்து வந்து 127 நாடுகளை ஜெயித்து இந்தியாவையும் ஜெயித்து இங்கே அவர்கள் இந்தியாவை கப்பங்கட்ட வைத்திருக்காங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்பேற்பட்ட வல்லரசாக இருந்திருக்க வேண்டும் அந்த பெர்சிய மன்னர்கள். இந்த கோரேஸ் மூலமாக கட்டளை பிறப்பிக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள் மீண்டும் யூதாவுக்கு வந்து எருசலேமிலே ஆலயம் கட்ட தொடங்குகிறார்கள். இந்த ஆலயம் கட்ட தொடங்கி ஒவ்வொருவராக பாபிலோனிலிருந்து யூதாவுக்கு புறப்பட்டு செல்கிறார்கள். அந்த நாட்களில் திருக்கு தரிசனம் சொல்லிக்கொண்டே இருந்தவர்கள் ஆகாய் தீர்க்கதரிசி, சகரியா தீர்க்கதரிசி எல்லாம் தீர்க்கதரிசி சொல்லி கொண்டிருந்தார்கள். ஜனங்களை எழுப்பி கொண்டு போய் சேர்த்தவர்கள் செருபாபேல் போன்ற பெரு தலைவர்கள் ஜனங்களை கூட்டமாக தங்கள் தேசத்துக்கு கொண்டு போய் அந்த ஆலய கட்டுமான பணிகளிலே அவர்கள் இருந்தார்கள். அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு ஏறத்தாழ 20 ஆண்டுகள். இந்த 20 ஆண்டுகளும் ஆகிற செலவுக்கு கப்பம் கட்டக்கூடியதான, அதாவது கோரேஸுக்கும் தரிவுக்கும் போய் சேர வேண்டியதான அந்த பகுதி கட்டுகிறதான அந்த பொருளாதாரம், அந்த செல்வங்கள் தான் இந்த ஆலயத்துக்கு என்று கொடுக்கப்பட்டுச்சு. வரலாற்று பதிவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. கோரேஸ் மிக சிறப்பான ஒரு மன்னன். கோரேஸ் போன்றதான ஒரு மன்னனை நீங்கள் பார்க்க முடியாது. பாபிலோன் தேசத்தில் அடிமைகளை அவர்கள் எகிப்தில் எவ்வளவு கொடுமைப்படுத்தினார்களோ அவ்வளவு கொடுமையாகத்தான் வைத்திருந்தார்.
ஆனால் அந்த பாபிலோன் இப்பொழுது மேதிய பெர்சிய அரசாங்கத்துக்கு கீழே வந்த பொழுது பாபிலோனில் இருந்த இந்த அடிமைகள் ஆகிய யூதர்களும் இஸ்ரவேலர்களும் அப்படியே மேதிய பெர்சிய அரசுக்கு கீழே வந்துட்டாங்க. பாபிலோனியர்கள் இவர்கள் அடிமையாக வைத்திருந்தது போல இவர்கள் வைத்திருக்கவில்லை. இவர்கள் அடிமைகளை மென்மையாக நடத்தினார்கள், மேன்மையாக நடத்தினார்கள். அடிமைகளுக்குள்ளே இருக்கிறதான திறமைகளை வெளியே கொண்டு வந்து அவர்களுக்குள்ளே இருந்ததான அந்த கலையில் இருக்கிறதான அந்த ஆர்வத்தை அவர்கள் வெளியே கொண்டு வந்து ஏராளமான அரண்மனைகளை தங்கள் தேசமெங்கும் தேசாதிபதிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் கட்டுகிறார்கள். மீண்டும் சொல்கிறேன், இன்றைய ரஷ்யா எப்படியோ அன்றைய பாபிலோன் அப்படி, இன்றைய அமெரிக்க ஐக்கிய நாடுகள் எப்படியோ அன்றைக்கு இருந்ததான மேதிய பெர்சிய வல்லரசு அப்படி. பாபிலோன் விழுந்தது, மேதிய பெர்சிய அந்த வல்லரசு, அதுக்கு அடுத்தது மகா அலெக்சாண்டர் வரும்போது விழுந்தது. இப்படி ஒவ்வொன்றாக தானியேல் கண்ட அந்த சிலைக்கு ஒத்து இதெல்லாம் ஞானார்த்தமாக சொல்லப்பட்டதான இந்த தீர்க்க தரிசனங்களை வரலாற்று காரியங்கள் நீங்கள் புரிந்து கொள்ளும்போது ஒருவரும் உங்களுக்கு விலைக்கு சொல்லாமலேயே எல்லாம் சாதாரணமாக உங்களுக்கே விளங்கிவிடும் என்று சொல்கிறேன். கோரேஸ் ராஜாவை பற்றி நீங்கள் படிக்க வேண்டுமானால் எஸ்ரா படியுங்கள், எஸ்தர் படியுங்கள், தானியேல் புஸ்தகம் படியுங்கள், ஏசாயா படியுங்கள், எரேமியாவுடைய காரியங்களை படிங்க. இதெல்லாம் வேதத்தை நீங்கள் நன்றாக படிக்கும்போது கோரேஸ் யாரும் தெரியும். கோரேஸை மட்டுமே தனிப்பட படிக்கணுன்னா நீங்கள் வரலாற்று புத்தகங்களை நீங்கள் ஆன்லைன் மூலமாக கூட நீங்கள் என்ன செய்யலாம், படிக்கலாம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இன்னும் ஒரு வேத வெளிச்சத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து உங்கள் சகோதரன் டிஜேவி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.